நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான airdrop பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மெட்டமாஸ்கோட ஓன் ப்ராஜெக்ட் லினியா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதில் உள்ள மெயின் நெட் airdrop டாஸ்க்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் airdrop அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா. சரி வாங்க, அதுக்கு முன்னாடி ட்விட்டரில் ஃபாலோ பண்ணாதவங்க ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி வாங்க, இந்த airdrop எப்படி அட்டன் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த லினியா பற்றி நிறைய டெஸ்ட் நெட் ஒரு கொஞ்சம் வாரம் நடத்துனாங்க. டெஸ்ட் நெட் டாஸ்க் நிறையா கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம வீடியோ போட்டோம், ட்விட்டரில் த்ரெட்டு போட்டோம், டெலிகிராமில் போஸ்ட் போட்டோம், மீடியமில் கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம டெஸ்ட் நெட் airdrop பக்காவாக அட்டன் பண்ணிட்டோம். இப்போ மெயின் நெட் airdrop அட்டன் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அதுக்கு எப்படி அட்டன் பண்ணுறது, எந்த அளவுக்கு நம்ம அட்டன் பண்ணால் நமக்கு ஒரு பொட்டன்ஷியலான ரிவார்டு கிடைக்கும், என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கான லிங்க் நம்முடைய மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும் சரிங்களா. அப்புறம் உங்களுடைய மெட்டமாஸ்க் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய மெட்டமாஸ்க் வேலெட்டை நீங்கள் கொஞ்சம் எத்தீரியம் வச்சு டாப்அப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ எத்தீரியம் எங்கே வாங்கலாம் அப்படின்னா பினான்ஸில் நீங்கள் வாங்கி பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணாங்க, பினான்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ என் கையில் 0.5 எத்தீரியம் இருக்குது. ஸோ இது என்னுடைய ஒன் ஆஃப் த பினான்ஸ் வேலெட் சரிங்களா. ஸோ பினான்ஸ் வேலெட்டில் ஒன் ஆஃப் த வாலெட்டு நம்ம இந்த வாலெட்டில் தான் டெஸ்ட் நெட் டாஸ்க் எல்லாம் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பிரிட்ஜ் பண்ணணும். ஸோ அது என்ன பிரிட்ஜ் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி எத்தனை பிரிட்ஜ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 பிரிட்ஜ் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு அஃபிஷியல் பிரிட்ஜ், இன்னொன்று அன்அஃபிஷியல் பிரிட்ஜ் சரிங்களா. சரி இப்போ வாங்க அஃபிஷியல் பிரிட்ஜ் என்ன பிரிட்ஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் பிரிட்ஜ் சரிங்களா. ஸோ linea.build பிரிட்ஜ். ஸோ இந்த பிரிட்ஜுக்கான லிங்க் நம்ம மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். இந்த இடத்துல கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அது நீங்கள் கொடுத்தோடனே உங்களோட மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீ சரிப்பா கனெக்ட் பண்ணிக்க அப்படின்னு கொடுத்தோடனே உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும் சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எத்தீரியம் நீங்கள் லினியா மெயின் நெட்வொர்க்குள்ளே கொண்டு போக போகிறீங்க அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 0.1 எத்தீரியம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 60% நீங்கள் உள்ளே கொண்டு போங்க சரிங்களா. ஸோ இப்போ என்னுடைய கேஸில் நான் 0.4 எத்தீரியம் உள்ளே கொண்டு போகிறேன். நீங்கள் ஒரு வேளை 0.1 எத்தீரியம் நீங்கள் மெட்டமாஸ்க்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதில் இருந்து ஒரு 0.06 எத்தீரியமை நீங்கள் அஃபிஷியல் பிரிட்ஜ் வழியாக பிரிட்ஜ் பண்ணி உள்ளே கொண்டு போங்க சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேனோ, ஸோ நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கணக்கு பண்ணிக்கோங்க. என்கிட்ட 0.5 எத்தீரியம் இருக்குது. நான் அதில் ஒரு 0.4 எத்தீரியமை நான் இந்த நெட்வொர்க்குள்ளே பிரிட்ஜ் பண்ணி உள்ளே கொண்டு போக போகிறேன். இதில் ஆட்டோமேட்டிக் கிளைமிங் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. மேனுவல் கிளைமிங் போகாதீங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க, நீங்கள் 2ஆவது டைம் 3ஆவது டைம் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் மேனுவல் கிளைமிங் போகலாம் சரிங்களா. ஸோ இப்போது ஸ்டார்ட் பிரிட்ஜிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷனு. நமக்கு எவ்வளோ ஃபீஸ் போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட $4 ஃபீஸ் போகுது. ஸோ இதை ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி உள்ளே போயிடும் சரிங்களா. ஸோ இது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா இந்த பிரிட்ஜ் ஆகி முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த 10 நிமிஷம் டைமில் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு பிரிட்ஜ் யூஸ் பண்ணோன்னு சொன்னோம்ல. சரி வாங்க இப்போ அது என்ன பிரிட்ஜ் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிரிட்ஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆர்பிட்ரு ஃபினான்ஸ் பிரிட்ஜ் சரிங்களா. ஸோ இவனுக்குள்ள airdrop விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயே நீங்கள் கனெக்ட் வாலெட் அப்படின்னு கொடுத்தோடனே உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். இந்த இடத்துல ஆர்பிட்ரம் அப்படின்றதா அதை லினியா அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ எத்தீரியம் இருக்கோ நீங்கள் அதில் கொஞ்சம் எத்தீரியம் கேஸுக்கு விட்டுட்டு மீதி எத்தீரியமை நீங்கள் இந்த நெட்வொர்க்குள்ளே கொண்டு வந்துடலாம் சரிங்களா. ஸோ சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ எத்தீரியம் உள்ளே கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு கொஞ்சம் எத்தீரியம் வித்ஹோல்டிங் ஃபீஸ் அப்படின்னு போகும். அது கிட்டத்தட்ட ஒரு $2-3 போகும். ஸோ அதையும் நீங்கள் பார்க்காதீங்க. அடுத்ததாக கன்ஃபார்ம் அண்ட் சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு கேஸ் ஃபீஸ் கேட்கும். ஆனால் இந்த ஃபீஸ் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற நேரத்தில் நம்ம கேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சரிங்களா. ஸோ அந்த கேஸ் எப்படி ப்ரூவ் பார்க்குறது, எத்தீரியம் நெட்வொர்க் கேஸ் ஃபீஸை எங்கே செக் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எத்தீரியம் கேஸ் ஃபீஸ் எவ்வளோ கம்மியாக போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. வெறும் 21 குவை தான் இருக்குது சரிங்களா. ஸோ நான் எது சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 20க்கு கீழே இருந்தது அப்படின்னாலே நீங்கள் எந்த டாஸ்க்னாலும் கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது மெயின் நெட் எத்தீரியம் டாஸ்க் நீங்கள் எதுனாலும் பண்ணலாம் சரிங்களா. ஸோ 20, 21 இருக்குது, அதெல்லாம் பரவாயில்ல நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா.
ஸோ இந்த சைட்டுக்கான லிங்க்கு நம்மள டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன். நீங்கள் அடிக்கடி கேஸ் ஃபீஸ் செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த சைட்டில் வந்து கேஸ் ஃபீஸ் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 20, 25 அதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து மெயின் நெட் டாஸ்க் எத்தீரியம் மெயின் நெட் டாஸ்க் எல்லாம் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லினியா நெட்வொர்க்குள்ளே பிரிட்ஜ் ஆகிருச்சு. இப்போ வந்து அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மெயின் பிரிட்ஜில் நமக்கு பிரிட்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டெக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் போய் நம்ம வேலை பார்க்கணும். அது எந்தெந்த டெக்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். டெக்ஸ் வந்து என்ன அப்படின்னா சிங்க் ஸ்வாப் தான். எதுக்கு ப்ரோ சிங்க் ஸ்வாப்பை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்க் ஸ்வாப் தான் இந்த ஜிகே சிங்க் நெட்வொர்க்லேயே தரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு டெக்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட $2 பில்லியன் மேலே இவங்களுடைய ட்ரேடிங் வால்யூம் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இவனுக்கு வந்து லினியாலையும் இவனுக்கு வந்து டாப்பாக அடிச்சு வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து சிங்க் ஸ்வாப்பை சூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு சிங்க் ஸ்வாப்புக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டிடும், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கவான்னு. நீங்கள் கரெக்டான வாலெட்டை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் எத்தீரியம் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்கள்கிட்ட இருக்க எத்தீரியமில் ஒரு 0.01 எத்தீரியமை மட்டும் நீங்கள் விட்டுட்டு மீதி இருக்க எல்லா எத்தீரியமையும் இந்த CEBUSD இந்த டோக்கனாக வந்து ஸ்வாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்வாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். லினியா நெட்வொர்க்கில் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? ஜிகே சிங் நெட்வொர்க் அளவுக்கு ஃபீஸ் கிடையாது. ஆனால் லினியாவில் ஃபீஸ் கம்மியாக இருந்தாலும் இதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்குது. பட் நம்ம வந்து அதை வந்து ட்விட்டர் த்ரெட்டில் நம்ம வந்து அதை கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ எப்படி இதுலேயும் நம்ம வந்து இன்னும் அதிகமான டிரான்சாக்ஷன் ரொம்ப கம்மியான அளவில் பண்ணுறது, ரொம்ப கம்மியாக செலவு பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்விட்டர் த்ரெட்டு கூடிய சீக்கிரம் வரும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் முடிகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வாப் ஆகிருச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எத்தீரியமை இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் மேட்டிக்காக ஸ்வாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெட்வொர்க்கில் நீங்கள் அதிகமான டோக்கன்ஸை ஸ்வாப் பண்ணிக்கோங்க. லைக் இப்போ உங்கள்கிட்ட ஒரு 200 CBUSD என்கிட்ட இப்போ இருக்குது. அதில் ஜஸ்ட்டு ஒரு $20 நான் வந்து மேட்டிக் அப்படிங்கிற டோக்கனாக மாற்றிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அன்லாக் CEBUSD அப்படின்னு ஒரு டோக்கன் ஒரு இது காட்டுதா. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுடைய டிரான்சாக்ஷனில் இதுவும் ஒரு கணக்காக காட்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபீஸ் போகாது. சரிங்களா? ஸோ ஒரு டோக்கனை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் அந்தளவுக்கு செலவாகாது. ஸோ நீங்கள் வந்து அது அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணுறீங்களா, இதை வந்து நீங்கள் ரிவோக் பண்ணவும் செய்யணும். சரிங்களா? ஸோ ரிவோக் எப்படி பண்ணுறது revoke.cash அப்படின்னு ஒரு வெப்சைட் உண்டு. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிவோக்கும் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா அதிகமான அளவுக்கு நீங்கள் வந்து அலவன்ஸ் கொடுக்குறத கொஞ்சம் தவிர்க்கணும். என்ன அப்படின்னா நிறைய வால்ஸ் ஹேக் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அதிகமான அலவன்ஸ் கொடுத்துருவாங்க, அன்லிமிட்டட் அலவன்ஸு. அதனால தான் அவங்களோட வேலெட் ஹேக் ஆகுது. சரிங்களா? ஸோ அலவன்ஸ் பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ இந்த டெக்ஸில் ஸ்வாப் பண்ணி முடிச்சாச்சு. 2 ஸ்வாப் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த டெக்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன டெக்ஸ், என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம செகண்ட் பார்க்க போகிற டெக்ஸு, ஹாரிசான் டெக்ஸ். சரிங்களா? இதில் கனெக்ட் வேலட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்ல வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இவனை கூட கனெக்ட் பண்ணிக்கவானு. நீ சரிப்பா கனெக்ட் பண்ணிக்க அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து வேலையை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல செலக்ட் அப்படின்னு இருக்குதா, இதில் எத்தீரியமை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அப்புறம் CEBUSD அந்த டோக்கனையும் ஸ்வாப் சூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் எத்தீரியமை ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ அதிகமான அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபீஸ் ரொம்ப ஸ்லிப்பேஜ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற டோக்கனில் ஜஸ்ட் ஒரு 10% டோக்கனை மட்டும் நீங்கள் ஸ்வாப் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு 10 BUSDயில் நான் 200 BUSDயில் நான் வந்து ஒரு 20 BUSDயை மட்டும் தான் நான் வந்து எத்தீரியமாக ஸ்வாப் பண்ண போகிறேன். அப்ரூவ் BUSD அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஜஸ்ட்டு அதையும் அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அலவன்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ எவ்வளோ எத்தீரியம் போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 0.0001 எத்தீரியம் தான் போகுது. ஸோ அது ரொம்ப கம்மி தான். ஸோ அதை அப்படி கொடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் இது பெண்டிங் அப்படின்னு இருக்குதா, அது வந்து முடிஞ்சிட்டு நமக்கு ஸ்வாப் அப்படிங்கிறத வந்து எனேபிள் ஆயிரும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்வாப் அப்படிங்கிறது வந்து எனேபிள் ஆகிட்டு இப்போ ஸ்வாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஸ்வாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் ஜஸ்ட் அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க.
நமக்கு டிரான்சாக்ஷன் சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பூல்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே வந்துருங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லிக்விடிட்டி ஆட் பண்ணணும். ஸோ எவ்வளோ லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட $1.32 மில்லியன் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு $2 நீங்கள் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஆக்டிவ் அப்படிங்கிறத போட்டு ஹையர் ஈல்ட் ஹையர் ரிஸ்க் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பேசிவ் அப்படிங்கிறதுல கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்ககிட்ட என்கிட்ட 2 பியூஎஸ்டி இருக்குது, 150 பியூஎஸ்டி இருக்குது. சரிங்களா? அதில் ஜஸ்ட் ஒரு 2 பியூஎஸ்டிக்கு நான் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் WETH பூலில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற எத்தீரியமை நீங்கள் WETH ஸ்வாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் WETH ஸ்வாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம லிக்விடிட்டி தான் ஆட் பண்ண போகிறோம். பூல் செக்ஷனுக்கு வந்துக்கோங்க. பூல் செக்ஷனில் வந்துட்டு அடுத்ததாக ஆட் லிக்விடிட்டி அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் பேசிவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லிக்விடிட்டி செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் அப்ரூவ் USDC அப்ரூவ் WETH நீங்கள் BUSDCயும் நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி WETHயும் நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஃபீஸ் போகும். ஸோ அதே மாதிரி WETHயும் நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டுமே அப்ரூவ் ஆகிருச்சு, சக்ஸஸ் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ ப்ரிவியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் அப்ரூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிக்விடிட்டி ஆட் ஆகிரும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விடிட்டி ஆட் பண்ணிட்டோம். எதுக்கு ப்ரோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த டெக்ஸில் லிக்விடிட்டி ஆட் பண்ண சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் லாயல்ட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ ஹாரிசான் இவங்களுடைய அந்த கவர்னன்ஸ் டோக்கனை வந்து இந்த டெக்ஸ்காரங்க airdropட தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எப்போச்சுக்கும் நமக்கு வந்து எவ்வளோ airdrop கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் சிம்பிள் தான். நீங்கள் $1 நீங்கள் ஸ்வாப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹரிசான் டோக்கன் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் $1 லிக்விடிட்டி நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஹரிசான் டோக்கன் கிடைக்கும். அதாவது ஹரிசான் அப்படிங்கிற டோக்கன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது ஒவ்வொரு எப்போச்சை பொறுத்து அது மாறும். சரிங்களா? ஸோ இது எப்போ ஆரம்பிக்கி எப்போ முடியுது என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ எப்போச்சு ஜெனிசிஸ் எப்போச்சு எப்போ ஆரம்பிக்கி அப்படின்னா ஜூலை 19 ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக அது எப்போ முடிய போகுது அப்படின்னா ஆகஸ்ட் 2 முடிய போகுது. சரிங்களா? இந்த ஹைசிசன் டோக்கன் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா இவனுக்கு எப்போ ரிலீஸ் ஆக போகிறாங்க என்ன ஏதுன்னு டவுட்டு தான். அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அது வரும்போச்சுன்னா நம்ம கண்டிப்பாக airdrop இருக்கும். ப்ரீசேல் லைவ் அப்படின்றது தான் இவனுக்கு ப்ரீசேலில் ப்ளீஸ் ஃபார் ஃபக் சேக் நீங்கள் வந்து இந்த ப்ரீசேல் பை பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த டெக்ஸில் வேலை பார்க்குறதோட சரி நம்ம வந்து எந்த ஒரு ப்ரீசேல் எதுவுமே பை பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா? சரி இப்போ வாங்க அடுத்து என்ன டெக்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டெக்ஸ் இதுதான் ஈகோ டெக்ஸ். இதை பற்றியே நான் டெலகிராமில் ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டேன். இதில் கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கொடுத்து மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ண உடனே மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும், கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. நீ சரிப்பா கனெக்ட் பண்ணிக்க அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். ஸோ கனெக்ட் ஆனோடனே உங்களுக்கு மேலே அட்ரஸ் காட்டிடும். இதில் செலக்ட் ஏ கரன்சி அப்படின்னு இருக்குதா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலர் ரேப்டு USDC அது இது நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் அதில் எதையுமே நம்பாதீங்க. நீங்கள் பெஸ்ட்டு எதை நம்புங்க அப்படின்னா BUSDயை நீங்கள் நம்பலாம். சரிங்களா? எதுக்கு ப்ரோ BUSD அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நெட்வொர்க்லலாம் BUSD வந்து யார் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா செல்லர் நெட்வொர்க்கில் இருக்கவங்க அந்த பிரிட்ஜுக்காரங்க தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒருவேளை அந்த செல்லர் நெட்வொர்க்காரங்க அந்த பிரிட்ஜு எக்ஸ்ப்ளாய்ட் ஆச்சு அப்படின்னா இது மொத்தமாக அந்த இந்த CEBUSD இது மொத்தமாக அழிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி புது நெட்வொர்க்கில் நீங்கள் வந்து டோக்கன்ஸ் வைக்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் வைக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ CEBUSD அந்த டோக்கனை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இப்போது எத்தீரியமை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்கிட்ட ஒரு 180 இருக்குதா, நான் அதில் ஒரு 20 BUSDயை நான் வந்து எத்தீரியமாக ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ அப்ரூவ் CEBUSD அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் அதையும் ஜஸ்ட் அப்ரூவ் அப்படிங்கிறத பண்ண உடனேயே அடுத்ததாக உங்களுக்கு ஸ்வாப் அப்படிங்கிறது வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்வாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஸ்வாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்வாப் ஆகிருச்சு அப்படின்னு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருச்சு. சரி இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல airdrop அப்படின்னு கீழே ஒன்று இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செக் அட்டண்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் டெய்லியும் ஒரு ஸ்வாப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு அட்டெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா?
நீங்கள் ஜஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் வந்து சைன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இந்த 100 பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிரும். சரிங்களா? இந்த 100 பாயிண்ட் எதுக்கு ப்ரோ ஆட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு வந்து பிற்காலத்தில் ஏர்ட்ராப் கொடுக்கலாம். ஸோ அந்த ஏர்ட்ராப் கொடுக்கும் போச்சில் அவனுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் இந்த இசிபி அப்படின்னு ஒரு ஏர்ட்ராப் கொடுப்பாங்க. அந்த ஏர்ட்ராப்புக்கு இப்போவே இந்த பாயிண்ட்டை நீங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? டெய்லியும் உங்களால் ஒரு ஸ்வாப் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்வாப்புக்கு உங்களால் ஒரு 100 பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா? டெய்லியும் 100 பாயிண்ட் கிடைக்கும். 100 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் டெய்லியும் ஒரு ஸ்வாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட் லிக்விடிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நீங்கள் ஏதாவது ஒரு டோக்கனை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பினான்ஸ் USDC நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் எத்தீரியம் இந்த பேரில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 BUSD அப்புறம் எத்தீரியம் இந்த பேரில் நீங்கள் லிக்விடிட்டி ஆட் பண்ணுங்கள். சப்ளை அப்படிங்கிறத கொடுத்து கன்ஃபார்ம் சப்ளை அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி சப்ளை பண்ணிக்குவா அப்படின்னு நீங்கள் அதையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிக்விடிட்டி ஆட் ஆகிரும். சரிங்களா? ஸோ எதுக்கு ப்ரோ லிக்விடிட்டி ஆட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்லையும் லிக்விடிட்டி ஆட் பண்ணுறவங்களுக்கு அவங்க ரிவார்டு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம சிங்க் ஸ்வாப்பில் மட்டும்தான் லிக்விடிட்டி ஆட் பண்ணல. அவனுங்களும் ஜிகே சிங்கில் இருக்கும்போது ரிவார்டு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. ஆனால் அவனுக்கு அதை பற்றி அப்புறம் பேசவே இல்லை. லினியாவில் அவனுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் கொண்டு வருவாங்க. அப்போ கொண்டு வரும்போது நம்ம லிக்விடிட்டியை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? $2 லிக்விடிட்டி ஹாரிசான் டெக்ஸ்லையும் நீங்கள் வந்து இந்த ஈகோ டெக்ஸ்லையும் லிக்விடிட்டியை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டோம். அடுத்ததான் வந்து NFT ப்ராஜெக்ட்ஸ் இதில் என்னெல்லாம் இருக்குது லினியா நெட்வொர்க்கில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க ஏதாவது NFT மார்க்கெட் பிளேஸுக்கு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஜோனிக் NFT மார்க்கெட் பிளேஸு லினியா இருக்குது. சரிங்களா? லினியாவும் இந்த நெட்வொர்க்கில் இருக்குது. பாலிகான் CKEVMும் இந்த NFT மார்க்கெட் பிளேஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லினியாவில் ஏதாவது சீப் NFTs இருக்கா, நம்ம அதை பை பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ இதில் இருக்கிறதுலே ரொம்ப சீப்பான NFTs நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதில் எந்த NFT ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லினியா லிட்டில் யூப்ஸ் அப்படிங்கிற ஒரு NFT ரொம்ப சீப்பாக இருக்குதா. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு NFT பை பண்ணிக்கோங்க. இந்த NFT பை பண்ணுறது எதுக்கு ப்ரோ பை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுடைய நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இன்ட்ராக்டட் அதை வந்து கூட்டும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷனும் அதிகமாகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற யூட்டு அதை பார்த்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிற யூட்டை நீங்கள் பை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த யூட் பிடிச்சிருக்கு. நான் அதை ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் NFT அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே நமக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நமக்கு கேஸ் ஃபீஸும் போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த NFTயோட ப்ரைஸ் என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. $0.56 இந்த NFTயோட ப்ரைஸு. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே நமக்கு வந்து NFT பை ஆகிரும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் லினியாவில் NFT சம்மந்தமானது என்ன ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நான் தனியாக அடுத்த வீடியோவில் போடுறேன். சரிங்களா? ஸோ நம்ம NFT பை பண்ணிட்டோம். இப்போ நிறைய பேர் கேட்கலாம் ப்ரோ இந்த லினியாவில் ஒரு $50 வச்சு என்னால் கிரைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னால் ஒரு வீடியோ போட முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கீழே எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரோ லினியாவை பற்றி $50 கைடு வேணுமா அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி வீடியோ போடுவேன். நம்ம ஆல்ரெடி ஜிகே சிங்கில் $50 எப்படி நம்ம ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் என்ன டாஸ்க்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த லினியாக்கோ வீடியோ வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக இன்னும் ஒரு நல்ல ஏர்ட்ராப் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.